சிறப்பு பேருரை வழங்குவதற்காக நமது அறந்தாங்கி மண்ணில் முஹைதீன் ஆண்டவர் பள்ளிவாசலில் துணை இமாமாக பணியாற்றி வரக்கூடிய சுல்தான் அலாவுதீன் பிலாலி அவர்களை மௌலவி அல் ஹாஃபிஸ் அவர்களை பயான் பேசுவதற்காக அன்புடன் அழைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத் ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வல் குர்ஆனில் ஹமீத் வஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின் லரஅய்தஹு خاشعا متصدعا من خشية الله وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون صدق الله العلي العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم من جاءه الموت وهو يطلب العلم ليحيي به على السلام أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகில உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தானது. அவனது சாந்தியும் சமாதானமோ இவ்வுலக ரட்சகர் நபிகள் கோமான் அண்ணன் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முதல் கொண்டு புனிதமிகு இந்த பட்டமளிப்பு விழா உஸ்வத்துன் ஹஸனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியின் 6ஆம் ஆண்டு ஹாஃபிலா ஆலிமா முஅல்லமாவினுடைய பட்டமளிப்பு விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி தந்திருக்கின்ற விஎஸ்எம் ஷரீப் ஆலியார் அவர்களையும் வரவேற்புரை நிகழ்த்திய ஷேக் சுல்தான் சார் அவர்களையும் நன்றியுரை நிகழ்த்த இருக்கிற சிராஜுதீன் இன்ஜினியர் அவர்களையும் முன்னிலை வகித்த ஷேக் ஜமாத் தலைவர் அவர்களையும் உஸ்வத்துன் ஹஸனாவுடைய தலைமை ஆசிரியர் சுமையா ரமதானா அவர்களையும் மட்டுமல்ல அனைத்து ஆலிமாக்களையும் முஅல்லமாக்களையும் பட்டவராக இருக்கிற அபூபக்கர் ஹஸரத் அவர்கள் தலைமை இமாம் அவர்களையும் கல்லூரியுடைய நிர்வாக பெருமக்கள் அனைவர்களையும் குறிப்பாக ஆகி விஎஸ் முகமது மைதீன் அவர்களையும் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிகழ்வுகளில் வரக்கத்துகளையும் அவர்கள் நினைத்ததை போன்று இந்த நிகழ்வை அல்லாஹ் ஆக்கி தருவானாக என்று துஆ செய்தவனாக பதில் சலாமை எதிர்பார்ப்பவனாக பணிவோடு எனது சலாமை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. சகோதரிகளே, இஸ்லாமிய பொதுவாக உங்களுக்கு தெரியும், நோன்பு நாள், ஹஜ் பெருநாள், அடுத்த ஒரு நாள் பெருநாள் கொண்டாட வேண்டும் என்றால் அது பட்டமளிப்பு விழா, அதுதான் இருக்க முடியும். சமூகத்தை அர்ப்பணிப்பை செய்கிற சமுதாயத்தை சமூகத்தில் ஒப்படைக்கப்படுகிற புனிதமான இந்த பட்டமளிப்பு விழா குர்ஆன் ஹதீஸ்களில் ஆபிராக்கள் குறித்து ஆலிமாக்கள் குறித்து மதரசாவுடைய நிர்வாக பெருமக்கள் அவர்களுடைய சிறப்புகளை குறித்து நிறைய செய்திகளை சாதாரணமாக சிம்பிளா தெரியும். மரணம் செய்ய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு அல்லாஹ் சகீனத் என்ற மன நிம்மதியை தருகிறான். உலகத்தில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த பெண்ணாக அந்த பக்குவத்தை தருகிறது. மேலும் சொன்னார்கள், குர்ஆனை ஓதுகிற பெண்ணுக்கு இந்த ஆயுள் நிறைய பார்த்திருப்பீங்க. ஆண்கள் சீக்கிரமா தருவாங்க, பெண்கள் தான் இந்த ஆயுளை இருப்பார்கள். அதிகப்படியான ஆயுளை குர்ஆனை ஓதுவதற்கு அல்லாஹ் தருகிறான். ஒரு ஆலிமான பெண் எங்கு போனாலும் ஆலிமாங்க, அவங்க உட்கார வைங்க, அவங்களுக்கு நன்றிங்க, அவங்கள சொல்லுங்க, அவங்க கஷ்டத்தை கேளுங்க. அந்த இஸ்ஸத் என்ற கண்ணியம் எல்லா இடங்களிலும் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். மேலும் நாயகம் சொன்னார்கள், ரிஸ்கை தரக்கூடியவன் அல்லாஹ் மட்டும்தான், வேற யாரும் ரிஸ்கை தர முடியாது. குர்ஆன்
குர்ஆனை ஹதீஸை படித்து மனனம் செய்து ஆய்வு செய்தவர்களுக்கு ரிஸ்கில் பரக்கத் உண்டு. குர்ஆனின் பிரபலமான நிகழ்வு நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் படைகளோடு